வெல்கம் டு Nellai Aroma. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ரொம்பவே பயனுள்ள ஒரு வீடியோ. கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் அவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, சர்க்கரை வியாதிக்காரங்க, அதாவது நீரிழிவு சுகர் உள்ளவங்க என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லாட்டி டின்னர் எடுத்துக்கலாம். இதையே நான் காமிக்க போகிற ரெசிபியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், டின்னராகவும் எடுத்துக்கலாம். அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோ முதல்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். சர்க்கரை வியாதிக்காரங்க மாவுச்சத்து, அதாவது கார்போஹைட்ரேட்டை கம்மி அளவில் எடுக்கணும். புரதமும் கொழுப்பு சத்தையும் அதிகரிச்சுட்டு கார்போஹைட்ரேட்டை கம்மியாக எடுக்கணும். ஏன்னா உங்கள் உணவில் உள்ள கார்போஹைட்ரேட் தான் சர்க்கரையோட அளவை அதிகப்படுத்துது. அதனால் நீங்கள் கார்போஹைட்ரேட்டை கம்மியாக எடுத்துட்டாலே உங்களோட சர்க்கரை கட்டுக்குள்ளே வரும். இதுக்கு முன்னாடி சர்க்கரை வியாதி பற்றி டீட்டெயிலான வீடியோ நான் 2 போட்டிருக்கேன். அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் ரெசிபி. ஸோ இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் கிராம், அதாவது முளைவிட்ட பச்சை பயிறு. இந்த பச்சை பயிரை எப்படி முளை கட்டணும்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே நம்ம வீட்டில் எப்படி முளை கட்டலாம் அப்படின்ட்டு அதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த முளை கட்டின பயிரில் நிறைய சத்து இருக்குது. டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணுறது கூட மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. இதே மாதிரி நிறைய சத்துக்கள் இந்த முளை கட்டின தானியத்தில் இருக்குது. அதை நீங்கள் பச்சையாக அவிச்சு சாப்பிட்றத விட முளை கட்டி நீங்கள் பச்சையாக சாப்பிட்ணும். அதுதான் ரொம்ப நல்லது. அதனால் டயபெட்டிக்காரங்க முக்கியமாக கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க. நான் 1 கப், சின்ன கப் தான். இந்த கப்புக்கு 1 கப் முளைவிட்ட பச்சைப்பயிறு. இது கூட 3/4 1 கப் துருவின கேரட். நிறைய பேருக்கு சந்தேகம், கேரட் சேர்க்கலாமா அப்படின்னு. டயபெட்டிக்காரங்க கண்டிப்பாக தாராளமாக சேர்க்கலாம் கேரட். ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல். அப்புறமா இது கூட பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் 1. ஸோ பச்சை மிளகாய் காரம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். பொடியாக வெட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 கப் கொத்தமல்லி இலை, 3/4 கப் மாதுளம்பழம், மாதுளம் முத்து, இதை போட்டாச்சு. போட்டுட்டு அப்புறமா இது கூட நம்ம இப்போ என்ன சேர்க்க போகிறோன்னா லெமன். இந்த லெமனில் ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் நம்ம சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா புளிப்பு ஏறிடும். அதனால் 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். அப்புறமா இந்த ஹெல்த்தியான சாட்டுக்கு தேவையான சால்ட், இதை போட்டு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைன்னா டின்னர் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் நம்ம அதாவது எலுமிச்சை ஜூஸ் சேர்த்துருக்கிறதுனால அந்த புளிப்பு உப்பு எல்லாம் சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா இந்த மாதுளம்பழம் சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் சாப்பிடும்போது அந்த மாதுளம்பழம் கடிப்பட்டு டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். சிலவங்களுக்கு இது திருப்தி இல்லை, எனக்கு சாப்பிட்ட ஃபீல் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன டம்ளர் பால் இது கூட எடுத்துக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். இப்படி நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சர்க்கரை வியாதி கட்டுக்குள்ளே வரும். இது இல்லாமல் இன்னும் 2 ரெசிபியும் நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம அடுத்து பார்க்க போகிற பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா, 1 கப் பப்பாளி பழம், அப்புறமா 1 கப் தயிர். ஸோ இந்த 2ஐயுமே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். பழம் சாப்பிட்லாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் டயபெட்டிக் உள்ளவங்க பழம் சாப்பிட்லாம். அதாவது நீங்கள் ஒரு 100 கிராம் 150 கிராம் பப்பாளியில் இருக்கிற மாவு சத்தை விட, அதாவது சுகரை விட நீங்கள் ஒரு இட்லி சாப்பிட்டிங்கன்னா அதோட சுகர் அளவு அதிகம். அதனால் நீங்கள் தாராளமாக பப்பாளி எடுத்துக்கலாம். 1 கப் பப்பாளி, 1 கப் தயிர், இதை எடுத்துக்கலாம். ஒரு பப்பாளி மட்டும் தான் எடுக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இதுக்கு பதிலாக நீங்கள் பப்பாளிக்கு பதிலாக ஒரு ஆப்பிள், தயிர் இதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வாழைப்பழம், ஒரு பழமும் தயிரும் இதை எடுத்துக்கலாம். இந்த பழங்கள் மட்டும் இல்லை, ஆரஞ்சு எடுத்துக்கலாம். அப்புறம் கொய்யாப்பழம், இப்படி பழங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னா இது சரியாயிரும், கொஞ்சம் பசி தாங்கிரும் அப்படின்னு ஃபீல் இருக்கும். ஆனால் வெளியே போகிறவங்களுக்கு எப்படிடா இதை சாப்பிட்டுட்டு நம்ம வேலை செய்ய முடியும் அப்படின்ட்டு இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு அடுத்ததான் நான் ஒரு ரெசிபி சொல்கிறேன் பாருங்கள்.
அடுத்ததாக பார்க்க போகிற ஐடியா என்ன அப்படின்னா முட்டையும் பாலும், சுகர் சேர்க்காத இனிப்பு சேர்க்காத பாலும் 2 அவிச்ச முட்டையும். இதை பார்க்கும்போதே வந்து பசி தாங்குமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். கண்டிப்பாக நீங்கள் அவிச்ச முட்டை 2 1 டம்ளர் பால் எடுத்திங்கன்னா அன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா பசி தாங்கும். முட்டையை அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சட்னியோ குழம்போ தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த முறையை பின்பற்றி வாங்க, உங்கள் சுகர் லெவல் கண்டிப்பாக கட்டுக்குள்ளே வந்தே தீரும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். அப்புறமா இந்த ரெசிப்பியில் இன்னுமே நல்ல, அதாவது டயபெட்டிக் என்னென்ன ரெசிபிலாம் எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், பழங்கள்லாம் சாப்பிட்லாமா அப்படின்ட்டு. லிமிட்டோடு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஆனால் நான் சொல்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் வந்து மெடிக்கேஷனோடு தான் எடுக்கணும். மெடிக்கேஷனோடு எடுத்துகிட்டு உங்களோட சுகர் லெவலை அடிக்கடி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்க்குற டாக்டர்ஸை தொடர்ந்து பார்த்து கன்சல்ட் வாங்கிக்கோங்க, சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை அரோமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.